வணக்கம். நாம எல்லாருமே வாழ்க்கையில பதில்களை தேடிட்டு இருக்கோம். சில சமயம் புத்தகங்கள்ல, சில சமயம் தத்துவங்கள்ல. சில சமயம் மதங்கள்ல கூட. ஆமா. ஆனா நம்ம சரியான இடத்துல தான் தேடுறோமா? இந்த கேள்வியை மையமா வச்சுதான் இன்னைக்கு நாம பேச போறோம். நம்ம கையில இருக்கிறது ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுகள்ல இருந்து ஒரு ஆடியோ. இது அவரோட 33வது சொற்பொழிவு. இதில் இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை பத்தி ரொம்ப ஆழமா அலசலாம் வாங்க. ஆமா, நம்ம நோக்கம் ஓஷோ சொன்னதை அப்படியே சொல்றது மட்டும் இல்ல. அது எப்படி நம்ம வாழ்க்கையோட பொருந்துதுன்னு பாக்குறது தான், இல்லையா? கரெக்ட். குறிப்பா ஆன்மீக பயணம்ங்கிறது வெறும் ஏட்டுச் சுரைக்காய் இல்ல, அது உயிருள்ள அனுபவமா இருக்கணும்னு இந்த சொற்பொழிவு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அருமை. ஓஷோ இந்த உரையை முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஜஃபரோட ஒரு கவிதையோட ஆரம்பிக்கிறாரு. அது துறவி பத்தின நம்ம முதல்ல எண்ணத்தையே களைச்சு போடுது. 2 நாள் வாழ்க்கையில இவ்ளோ ஆடம்பரமா வாழாத, இந்த உலகம் ஒரு வழிப்போக்கனோட பாதை, கவனமா நட. இது ஒரு ஏழை சொன்னா அதுல ஒரு விரக்தி இருக்கலாம். இல்லனா தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சாம்ராஜ்யத்தோட உச்சியில இருந்த எல்லா சுகத்தையும் அனுபவிச்ச ஒரு சக்கரவர்த்தி இதை சொல்லும்போது அதோட அர்த்தமே மொத்தமா மாறிடுது. அது அனுபவத்தோட உண்மையான குரல். நிச்சயமா இங்கதான் ஓஷோ உண்மையான துறவுனா என்னன்னு விளக்குறார். அதாவது எது நம்ம கிட்ட இல்லையோ அதை நான் துறந்துட்டேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. அது சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்ற நரியோட கதை மாதிரி. அதேதான். ஆனா ஒரு விஷயத்த முழுசா பெற்று அதை அனுபவிச்சு அதோட நிலையாமைய உணர்ந்து அதிலிருந்து விடுபடுறது தான் உண்மையான துறவு. உபநிடதங்கள் கூட தான் சொல்லுது. என்ன சொல்லுது? தேன தக்தேன புஞ்சீதா, அதாவது அனுபவித்த பிறகே துற. இது ரொம்ப ஆழமான கருத்து. சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பாக்குற மாதிரி தான். ஒருத்தர் வெளிநாடு போறத பார்த்துட்டு பணத்தை இப்படி வீணாக்கணுமான்னு சொல்றது. ஆமா, அது நமக்கு கிடைக்காததால வர்ற ஒரு சமாதானம் தான். ஆனா அந்த இடத்துக்கு போய் அதை ரசிச்சு அப்புறம் இதுவும் கடந்து போகும்னு உணர்றது தான் அந்த முதிர்ச்சி. மிகச்சரியா சொன்னீங்க. அனுபவிக்காதவனோட துறவுக்குள்ள அனுபவிக்கிறதுக்கான ஆசை ஒரு வைரஸ் மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்போ அவன் உலகத்தை துறக்கிறதே கூட சொர்க்கத்துல இன்னும் பெரிய இன்பம் கிடைக்கணும் தானே? பெரும்பாலும் அப்படிதான். ஆனா அனுபவிச்சு துறந்தவன், ஆசையோட தன்மையே புரிஞ்சுகிட்டவன், அவனுக்கு சொர்க்கம்னு இன்னொரு ஆசை தேவைப்படாது. ஆக உண்மையான ஆன்மீகம்ங்கிறது ஒரு போலித்தனம் இல்ல, அது ஒரு ஆழமான உண்மையான அனுபவம். ஆனா பொதுவா மதம்னாலே ஒரு போதைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. ஆமா, கார்ல் மார்க்ஸ் சொன்னது. மதம் மக்களுக்கு அஃபீன் போன்றது. ஓஷோ இந்த கூற்ற ரொம்ப சுவாரஸ்யமா அணுகுறாரு. அவர் அதை முழுச நிராகரிக்கல. அப்படியா? அவர் சொல்றாரு, ஆமா, 99% மக்களுக்கு மதம் ஒரு அஃபீன் தான். ஓ. மக்கள் தங்களோட நிகழ்கால துன்பங்களை வலிகளை தாங்கிக்கிறதுக்காக செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும், சொர்க்கம் கிடைக்கும்னு ஒரு எதிர்கால நம்பிக்கையை ஒரு போதைப் பொருள் மாதிரி பயன்படுத்துறாங்க. இது அவங்கள நிகழ்காலத்தை மாத்த முயற்சி பண்றதுல இருந்து தடுக்குது. ஆமா, அதனால மார்க்ஸ் சொன்னது 99%க்கு சரி. ஆனா ஓஷோ அந்த மீதி இருக்கிற 1% பத்தி பேசுறாரு. புத்தர்கள், கிருஷ்ணர்கள் மாதிரி ஆட்களா? கரெக்ட். அவங்களுக்கு மதம் அஃபீன் இல்ல, அது விழிப்புணர்வு. அது ஒரு மருந்து. விஷத்தையே மருந்தா மாத்திர ஒரு ரசவாதம் அது. அப்படின்னா மதங்கிறத ஒரு கருவி மாதிரி, ஒரு கத்தி மாதிரி. அத வச்சு அறுவை சிகிச்சை செஞ்சு உயிரை காப்பாத்தலாம், இல்ல ஒருத்தரை கொல்லவும் செய்யலாம். கருவி மேல தப்பு இல்ல. பயன்படுத்துறவரை பொறுத்தது. துன்பத்திலிருந்து தப்பிக்க மதத்தை பயன்படுத்தினா அது அப்பின். துன்பத்தோட மூல காரணத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுபட மதத்தை பயன்படுத்தினா அது தியானம், அது விழிப்பு. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த விழிப்பை நாம எங்க தேடுறது? இதுதான் இந்த சொற்பொழிவோட மைய கருத்துன்னு எனக்கு தோணுது. ஆமா, உயிர் உள்ள குருவுக்கும் உயிரற்ற சாஸ்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஓஷோ சாஸ்திரங்கள்ல இருந்து மட்டும் மதத்தை கத்துக்கிறதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, இது ஒரு ஆழமான கருத்து. அவர் சொல்றாரு, நீங்க கீதையை படிச்சா அது கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்ன கீதையா இருக்காது. அப்போ அது உங்க கீதையா இருக்கும். அந்த உரையாடல்ல நீங்களே கிருஷ்ணர், நீங்களே அர்ஜுனன். உங்க கேள்விகள், உங்க பதில்கள். நம்மளோட அர்த்தங்களையே அதுல திணிச்சிடுவோம். ஆமா, சாஸ்திரங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி. அது உங்களே உங்களுக்கு திருப்பி காட்டும். இது உண்மைதான். ஒரே புத்தகத்தை 2 பேர் படிச்சா 2 பேருக்கும் வேற வேற அனுபவம் கிடைக்குது. இத விளக்க ஓஷோ ஒரு அருமையான கதை சொல்றாரு. ஒரு நவாப் தன்னோட ஊர்ல ராமாயணம் படிக்கிறது நிறுத்த சொன்னாராம். ஏன்? ஏன் ஊர்ல ராமனை பத்தி படிக்கணும், என பத்தி படிங்கன்னு சொன்னாராம். பண்டிதர் பயந்து போய், சரி நவாப் அவர்களே, அப்படியே செய்யறேன், உங்க கதையை ஆரம்பிக்கிறேன். சரி, உங்க சீத்தைய யார் கடத்திட்டு போனதுன்னு கேட்டாராம். அருமை. நவாப் அதிர்ச்சியா இருப்பாரே. ஆமா, உடனே என் கதையை நிறுத்துடா, ராமாயணத்தை படின்ட்டாராம். நாம கதைகள்ல நம்மள எவ்வளவு ஆழமா பொருத்திக்கிறோம்னு இது காட்டுது.
இன்னொரு உதாரணம் இன்னும் நேரடியானது. காலையில 4 மணிக்கு எழு அலாரம் வச்சா என்ன ஆகும்? சில சமயம் நம்ம கனவுலயே அந்த அலாரம் சத்தம் ஒரு கோயில் மணி ஓசையா மாறிடும். நம்ம மனசு அதுக்கு ஒரு கதையை உருவாக்கி நம்மள இன்னும் ஆழமா தூங்க வச்சிடும். இது எனக்கே நடந்திருக்கு. ஆனா அதே 4 மணிக்கு உங்க அம்மாவையோ மனைவியோ எழுப்பிவிட சொன்னா என்ன ஆகும்? அவங்க வந்து உருக்கி எழுப்புவாங்க. நான் தூக்கத்துல முணுமுணுத்தா கூட விட மாட்டாங்க. கரெக்டா, எழுந்திருங்க, மணி 4 ஆச்சுன்னு உங்க கனவை கலைப்பாங்க. உயிருள்ள அலாரத்தை உங்க மனசு சுலபமா ஏமாத்திடும். ஆனா உயிருள்ள ஒருத்தரை ஏமாத்த முடியாது. இதுதான் வித்தியாசம். சாஸ்திரங்கள் அலாரம் மாதிரி. ஆனா ஒரு உயிருள்ள குரு உங்க கனவை கலைச்சு உங்களை விழிக்க வைப்பாரு. அதனாலதான் ஓஷோ விருந்தாளி இருக்கும்போதே அவர் அடையாளம் கண்டுகொள், அவர் போனதுக்கப்புறம் பூஜிப்பதுல பயனில்லைன்னு சொல்றாரு. ஆமா, புத்தர் உயிரோட இருக்கும்போது அவரை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அவர் மறைஞ்ச பிறகு 1000 வருஷம் அவர் சிலைக்கு பூஜை செய்யறதால நம்ம கனவு கலையாது. இது கேட்கறதுக்கு சரிதான். ஆனா ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கே. உயிருள்ள குருங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய ஏமாத்து வேலைகள் நடக்குது. உண்மையான குருவை எப்படி அடையாளம் காண்றது? மிக முக்கியமான கேள்வி. உண்மையான குரு உங்கள அவர் மேல சார்ந்திருக்க செய்ய மாட்டார். அவர் உங்கள உங்ககிட்டயே திருப்பி அனுப்புவாரு. உங்களை இன்னும் சுதந்திரமானவரா மாத்துவாரு. ஆமா, அலாரத்தோட வேலை உங்களை எழுப்புறது மட்டும்தான். குருவோட வேலை உங்க கனவை கலைக்கிறது. விழிச்சதுக்கு அப்புறம் உங்க பயணத்தை நீங்க தான் போகணும். சரி, இந்த விளக்கம் தெளிவா இருக்கு. அப்போ அந்த பயணத்தோட தன்மை என்ன? ஓஷோ கூட்டத்திலிருந்து விலகி தனிமையை நாடச் சொல்றாரு. இது இந்த உலகத்துல சாத்தியமா? ஓஷோ சொல்றாரு, எங்கே மனம் ஒன்ற மறுக்கிறதோ அத்தகைய தனிமையில் வாழ பழக. அப்படின்னா நம்ம மனசு எப்பவும் கூட்டத்தையே நாடுது. தனியா இருக்கும்போது கூட மனசுக்குள்ள எண்ணங்களோட கூட்டம் ஓடிட்டே இருக்கு. நாம உடனே போன் எடுக்கிறோம், டிவி போடுறோம். ஆமா, முழுமையான அமைதியில் இருக்கிறது பலருக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். நம்ம எண்ணங்களோட தனியா இருக்க நாம விரும்புறதில்ல. ஏன்னா அந்த தனிமையில தான் நம்ம உண்மையான முகம் வெளிப்படும். நம்ம பயங்கள், கவலைகள் எல்லாம் மேல வரும். அதை எதிர்கொள்ள தைரியம் இல்லாததால கூட்டத்துல ஒளிஞ்சுக்கிறோம். இதோட அடிஞ்சன் அப்புறம் வீடற்றவன்னு 2 கருத்தையும் அவர் இணைக்கிறார். வீடற்றவன்னா வீட்டை விட்டு ஓடுறதுன்னு நான் நினைச்சேன். இல்ல, அது ஒரு மனநிலை. எந்த இடத்தையும் இது என் வீடுன்னு பற்றிக் கொள்ளாம இருக்கிறது. ஒரு வழிபோக்கன் மாதிரி. இந்த இடத்தை விட்டு எப்போ வேணாலும் நகர நான் தயாருங்கிற உணர்வு. அப்போ அகிஞ்சன்னா? அகிஞ்சன்னா நான் ஒன்றும் இல்ல, இல்லனா நான் ஒரு சாதாரணமானவன். ஐம் a nobody. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கை முழுசும் நாம யாரோ ஒருவராக ஆகத்தான் முயற்சி பண்றோம். ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு தலைவர். இந்த இன்ஸ்டாகிராம் யுகத்துல நான் ஒன்றுமில்லைன்னு சொல்றது எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஃபாலோவரும் நீ யாரோ ஒருவன் சொல்ற அங்கீகாரம் தானே. மிக சரியான புள்ளி. நீங்க யாரோ ஒருவராக இருக்க விரும்பினா உங்களை அங்கீகரிக்க ஒரு கூட்டம் தேவைப்படும். உங்க மதிப்பு கூட்டத்தோட கையில இருக்கும். அவங்க புகழ்ந்தா சந்தோஷம், இகழ்ந்தா துன்பம். ஆனா நான் ஒன்றுமில்லைன்னு நீங்க உணரும்போது உங்களுக்கு யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லை. கூட்டத்துல இருந்து முழுசா விடுபட்டுடுறீங்க. இதுதான் உண்மையான சுதந்திரம். சரி, இந்த கடினமான பயணத்தோட இலக்கு என்ன? அது வேற உலகத்துல இருக்கிற ஸ்வர்க்கமா? இல்ல, இதுதான் ஓஷோவோட மிக முக்கியமான புரட்சிகரமான கருத்து. நிர்வாணம், மோக்ஷம்ங்கிறது நீங்க செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு நிலை இல்ல. அது இங்கேயே இப்பவே அடையக்கூடிய ஒரு மனநிலை. ஆமா, உங்க பார்வை மாறினா இந்த உலகமே பரலோகமா மாறும். உலகம் மாற வேண்டியதில்ல, நீங்க மாறினா போதும். இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா துன்பத்துல நோயில இருக்கிற ஒருத்தர்கிட்ட உன் பார்வைதான் மாறணும்னு சொல்றது அவரோட வலிய நிராகரிக்கிற மாதிரி ஆகாதா? இல்ல, இது வலிய நிராகரிக்கிறதில்ல, வலியோட மூல காரணத்தை புரிஞ்சுக்கிறது. இத விளக்க ஓஷோ ஒரு சூஃபி உருவகத்தை பயன்படுத்துறாரு. என்ன அது? காஃபிரின் அடையாளம் அவன் உலகத்தில் தொலைந்து போயிருப்பது. மூமினின் அடையாளம் அவனுக்குள் உலகம் தொலைந்து போயிருப்பது. இதுக்கு என்ன அர்த்தம்? சாதாரண மனிதன் உலக விஷயங்கள்ல, பணம், புகழ், பிரச்சனையில தன்னை முழுசா இழந்துட்டான். அவன் ஒரு சின்ன அலை சமுத்திரத்துல தொலைஞ்சு போன மாதிரி. சரி. ஆனா ஞானமடைந்த மனிதன், மூமின், அவனோட பிரம்மாண்டமான பிரக்னிக்குள்ள இந்த முழு உலகமும் ஒரு சின்ன தூசி மாதிரி கரைஞ்சு போயிடுது. அவனுக்குள்ள உலகம் தொலைஞ்சு போகுது. அதாவது பிரச்சனைகள் இல்லாம போகாது, ஆனா அந்த பிரச்சனைகளை விட நீங்க பெரியவராயிடுறீங்க. கரெக்ட். நிர்வாணம்ங்கிறது நீங்க புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல. அது ஏற்கனவே உங்க இயல்பு. நீங்க அதை மறந்துட்டீங்க, அவ்வளவுதான்.
பொய்ன்னு உணர்றதே அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழி. ஆமா. ஆக நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா உண்மையான துறவு அனுபவத்திலிருந்து வருது. மதம் நம்மள தூங்க வைக்கிற அபினாவும் இருக்கலாம், விழிக்க வைக்கிற மருந்தாவும் இருக்கலாம். உண்மையான வழிகாட்டல் உயிரற்ற புத்தகங்களை விட உயிருள்ள பிரக்ஞையிடமிருந்து வருவது சக்தி வாய்ந்தது. அந்த பயணம் தனிமையிலும் நான் ஒன்றுமில்லைங்கிற அகந்தை அளிப்பிலும் தான் இருக்கு. இறுதியா அந்த பயணத்தோட இலக்கு எங்கேயோ இல்ல, அது இங்கேயே உங்க பார்வை மாறும் இந்த கணத்திலேயே இருக்கு. இத முடிக்க உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். ஓஷோ சொல்றாரு, வாழ்க்கைங்கிறது ஒரு வெற்று திரையும் அதன் மீது விழும் சில நிழல்கள் தான். அந்த நிழல்களை உங்க பதவி, உங்க சொத்து, உங்க உறவுகள் உண்மைன்னு நம்புற வரைக்கும் அது சம்சாரம். அவை வெறும் நிழல்கள். நான் அந்த திரையை போன்ற சாட்சி மட்டும்தான் நீங்க உணர்ற கணமே அது நிர்வாணம். ஒரு கணம் சோச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிழல்களை உண்மைன்னு தவறா நம்பிட்டு இருக்கீங்க?